கரம் பிடித்த புதுமண தம்பதிகளிடையே மாலையில் கத்தி குத்து வரை சென்ற தகராறு. புதுமண தம்பதிகள் இருந்த அறைக்குள் நடந்தது என்ன? இரத்த வெள்ளத்தில் இருந்த தம்பதிகளை மீட்ட நிலையில் கல்யாணம் முடிந்த நாளிலேயே கணவன் மனைவி உயிரிழப்பு. கர்நாடகா மாநிலம் கோலார் மாவட்டத்தை சேர்ந்த முனியப்பா அப்படின்றவருக்கு 30 வயதுல நவீன்குமார் அப்படின்ற மகன் இருக்காங்க. இவங்க தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு வராங்களாம். இந்த நிலையில அதே பகுதியை சேர்ந்த 20 வயதாக கூடிய லக்கிதாஸ்ரீ அப்படின்ற பெண்மணிக்கும் இவருக்கும் கடந்த சில நாட்களாவே பழக்கம் ஏற்பட்டிருக்காமா. இதை தொடர்ந்து நாளடைவுல அது காதலா மாறி இருக்கு. இந்த நிலையில அவங்க 2 பேருமே அவங்களுடைய திருமணம் பத்தி 2 வீட்டார்கிட்டையும் பேசியிருக்காங்க. அவங்க சம்மதமும் தெரிவிச்சிருக்காங்களாமா. இதை தொடர்ந்து 2 பெற்றோர்கள் முன்னிலையில வெகு விமர்சையா இவங்க திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு. காலையில திருமணம் முடிஞ்ச நிலையில மதியானம் புதுமண தம்பதிகளை முனியப்பாவுடைய வீட்டுல இருந்த ஒரு அறையில தங்க வச்சிருக்காங்க. அப்போ தம்பதிகளுக்குள்ள ஏதோ தகராறு ஏற்பட்டிருக்கான். அதை தொடர்ந்து ஒருத்தர் தாக்கிக்க ஆரம்பிச்சிருக்காங்களாமா. இதுல கூர்மையான ஆயுதத்துல அவங்க 2 பேரும் தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உடனே சத்தம் கேட்டாங்க. அவங்க குடும்பத்தினர் ஓடி வந்து கதவை திறக்க சொல்லி கேட்டிருக்காங்க. கதவை திறந்த பார்த்தவங்க பெரும் அதிர்ச்சியில உறைஞ்சிருக்காங்க. ஏன்னா 2 பேருமே ரத்த வெள்ளத்துல சுருண்டு விழுந்திருக்காங்க. இதை தொடர்ந்து குடும்பத்தினர் அவங்க 2 பேரையும் மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா அவங்கள பரிசோதித்த மருத்துவர்கள் லக்கிதாஸ்ரீ உயிரிழந்ததா தெரிவிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து நவீன்குமாரை மீட்டு கோலார் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. நவீன்குமார் தீவிர சிகிச்சை பிரிவுல இருந்த நிலையில அவங்களும் உயிரிழந்ததா மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஆண்டர்சன்பேட்டை போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. தகவல் அறிஞ்ச சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வராங்க. புதுமண தம்பதிக்கிடையே ஏற்பட்ட தகராறு தான் இந்த கொலைக்கான காரணமா அப்படின்னு சொல்லி விசாரணை மேற்கொண்டு வராங்களாம். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.